சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி மாலை 5:56 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 7:50 வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:50 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காம தகனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு மாசிமக திருநாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாள்ல முன்னோர் வழிபாடு செய்வது என்பது வழக்கத்திலே இருக்கிறது. நிறைய அந்த நீர்நிலைகள், சமுத்திர கரைகள் மற்றும் இந்த விருத்தாசலம் போன்ற ஊர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த நீர்நிலைகளிலே, அந்த ஆற்றங்கரைகளிலே முன்னோர் வழிபாட்டினை செய்து கொண்டிருப்பார்கள். இது போக இன்றைய தினம் சிவாலயங்களிலே நடராஜ பெருமானுடைய அபிஷேகம் என்பது நடைபெறும். ஆக அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று எல்லோரும் நடராஜ பெருமானினுடைய அந்த அபிஷேக திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:27 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:14 சந்திர உதயம் என்பது மாலை 5:23 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:08 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:49 முதல் காலை 6:27 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:56 முதல் 9:24 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:52 முதல் மதியம் 12:21 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:36 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இவை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றத விட பஞ்சாங்க தகவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். நாளைய தினம், அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அல்லவா. இந்த சந்திர கிரகணம் பற்றிய விவரங்களைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணமானது கேத்து கிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ராகு கிரஸ்தம் கேத்து கிரஸ்தம் சொல்லுவா. ராகுவால் பிடிக்கப்படுகிறதா அல்லது கேத்துவால் பிடிக்கப்படுகிறதான்னு பார்த்தோம் சொன்னா, இப்போ சிம்மத்திலே கேத்துங்கிறவர் தானே இருப்பார். நாளைக்கு அந்த நட்சத்திரம் பார்த்தோம்னா சந்திரனானவர் சிம்மத்திலே சஞ்சரிப்பார். ஆக கேத்து கிரஸ்தம் அப்படின்னு சொன்னா
கேத்து என்கின்ற கிரகத்தினால் சந்திரனானவர் பிடிக்கப்படுகிறார் என்பது போன்ற ஒரு பொருளிலே அதனை கொடுத்திருப்பார்கள். சந்திர கிரகணத்தினுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் மதியம் 3:20 இந்திய நேரத்திற்கு சரியாக மதியம் 3:20 சந்திர கிரகணம் என்பது ஆரம்பிக்கிறது. மத்தியம காலம் சொல்லி பார்த்தோம்னா அதான் முழுமையாக பிடித்து மறுபடியும் விட தொடங்கும் இல்லவா, முழுமையாக பிடித்திருக்கக்கூடிய காலம் அந்த மத்தியம காலம் சொல்லி பார்த்தோம்னா மாலை 5:03 அந்த மத்தியம காலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி கிரகண முடிவு முழுக்க அந்த கிரகணம் உட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மாலை 6:47 கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தோம்னா கிரகணத்தினுடைய இந்த மத்தியம காலத்திலே அதாவது முழுமையா பிடிச்சிட்டு விட தொடங்குது இல்லையா, அந்த விட தொடங்குகின்ற நேரத்திலே தான் தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் நாளைய தினத்தை பொறுத்தவரை நாளைக்கு நமக்கு அந்த விட தொடங்குகின்ற நேரத்திலே அதாவது மாலை 5:03 பார்த்தோம்னா சந்திரன் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. நம்முடைய தேசத்தை பொறுத்தவரை அதாவது நம்முடைய சென்னை பகுதியை பொறுத்தவரை அந்த சந்திர உதயம் என்பது மாலை 6:16 சம்பவிக்கிறது. அந்த சந்திரன் உதயமாகும் பொழுதே பார்த்தோம்னா அந்த கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட நிலையிலே தான் கிறிஸ்தோதயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். கேத்து கிரஸ்தம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கிரஸ்தத்தினுடையதான் அது உதயமாகிறது அப்படின்னு சொன்னா கிரகணம் பிடித்த நிலையிலேயே தான் அது உதயமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது மாலை 6:16 புண்ணிய காலம் என்பதே துவங்கும். என்ன பண்ணணும்னு சொன்னா முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். தர்ப்பணாதிகள் அந்த தர்ப்பணத்துக்குரிய தர்ப்ப கூர்ச்சம் எள்ளு பாத்திரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. சரியா 6:16 போய் கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தோட அப்படியே ஸ்நானத்தை பண்ணிட்டு அழகா இந்த துணியை எடுத்துட்டு மடி துணி வேற ஒரு துணியை உடுத்திட்டு உட்காந்து உடனே தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது. தர்ப்பணம் முடிக்கிறதுக்கும் கிரகணம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். கிரகணம் எத்தனை மணிக்கு முடியறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை 6:47 முடிகிறது. கிரகணம் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஸ்நானாதிகளை செய்ய வேண்டும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் போய் மிச்ச பொருட்கள்லாம் தொடரணும்னு சொல்லியிருப்பா. கிரகண காலத்துல என்னென்ன பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் பண்டங்கள்லாம் தொடப்படாது. என்னென்ன விஷயங்கள் நமக்கு வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே எடுத்து தயாராக வைத்துக் கொள்ள வேண்டிய தர்ப்பணத்தை பொறுத்தவரை. அதே நேரத்துல நாளைய தினம் பார்த்தோம்னா ருத்ர சாவர்ணி மன்வாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ருத்ர சாவர்ணி மன்வாதிங்கிறது ஷண்ணவதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே ஒரு நாளாக நாளைய தினம் அமைந்திருக்கும். சார் நான் ஷண்ணவதி தர்ப்பணத்தை எல்லாம் பண்ணுவேன், அதை எப்போ பண்றதுன்னு கேட்டா அதனை வழக்கம் போல் காலையிலேயே அதாவது பகல் பொழுதிலேயே அந்த ஷண்ணவதி தர்ப்பணத்தை செய்து விடலாம். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் போஜனம் என்பது பார்த்தோம்னா காலை 9 மணிக்குள்ளாகவே போஜனத்தை செய்து முடித்திருக்க வேண்டும். அந்த போஜனம் பண்ணிட்டு நம்ம ஷண்ணவதி தர்ப்பணத்தை பண்ண முடியாது. ஷண்ணவதி தர்ப்பணம் பண்றவா சாப்பிடாமலே இருக்க வேண்டியதுதான். இல்ல சார் எனக்கு பசி தாங்காதுன்னு சொன்னா காலையில எழுந்த உடனேயே தர்ப்பணத்தை முடிச்சுட்டு அப்புறம் 9 மணிக்குள்ளாக போஜனத்தை செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா இதுலயே ஒரு சிலருக்கு விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. வியாதியஸ்தர்களாகட்டும், கர்ப்பவதி ஆகட்டும், பாலூட்டும் தாய்மார்களாகட்டும், இவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நமக்கு மதியம் தான் ஆரம்பிக்குதுன்னு ஒரு ஜாமத்துக்கு முன்னாடி அதாவது மதியம் 1 மணிக்குள்ளாக இவர்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் விதிவிலக்கு எல்லாம் கொடுத்திருப்பா. ஆக குழந்தைகள் அதாவது பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தோஷம் எல்லாம் எதுவும் இல்லை. அந்த சந்திர ஒளி படாத இடத்திலே அந்த பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அந்த ஒரு அறைக்குள்ளாகவே அமர்ந்திருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கா விளக்கங்களே. அதே மாதிரி நாளை பௌர்ணமி தினம் சார்த்தம். எங்க வீட்டுல பௌர்ணமி தான் சார்த்தம் வரும். மாசி மாத பௌர்ணமியில தான் எங்க வீட்டுல சார்த்தம் சொன்னா அந்த சார்த்தத்தினை நாளைய தினம் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னா இந்த சார்த்த காலத்துல இந்த மதிய பொழுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல போஜனம் செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்கிறதுனால பௌர்ணமி சார்த்தத்தை மறுநாள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல தெளிவாகவே கொடுத்திருக்கிறார்கள். இந்த கிரகணம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திர காலிலே சம்பவிக்கிறது. சந்திரனானவர் பூர நட்சத்திரத்திலே இருக்கும் பொழுது இந்த கிரகணம் என்பது சம்பவிப்பதால் அந்த பூரத்தினுடைய அனுஜன்ம திரிஜன்மமாகிய பரணி, பூரம், பூராடம் ஆகிய அந்த 3 நட்சத்திரங்களும் பூரத்திற்கு முன்னதாக நட்சத்திரமாகிய மக நட்சத்திரமும் பூரத்திற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் ஆக இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சொல்றார். எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது பரணி, பூரம், பூராடம், மகம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கார்.
இது என்ன சார் சாந்தி அப்படின்னு சொன்னா, அதற்குரிய அந்த கிரகண ஸ்லோகமானது இப்பொழுது நம்முடைய அந்த ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த கிரகண ஸ்லோகத்தினை எழுதி வைத்து கொள்ள வேண்டியது. பட்டம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா? கிரகணம் வருது, நான் பட்டம் கட்டிக்கணும்னு சொன்னா ஒரு பேப்பர்ல எழுதி அந்த காலத்துல நெத்தியில கட்டிட்டு இருந்தா. இப்பெல்லாம் குழந்தைகள் நெத்தியில கட்டிக்கிறதுக்கெல்லாம் யாரும் ஆசைப்படுறதில்ல. என்ன பண்ணும், கையில கூட வச்சுக்கிறா, கையில கட்டிக்கிறா. அல்லது இந்த கிரகண ஸ்லோகத்தை கையிலே வைத்து கொண்டு அந்த கிரகண காலத்திலே, கிரகண காலம் சொன்னா இந்த சாயங்காலம் 6:16 இருந்து 6:47 வரைக்கும் தான், ஒரு அரை மணி நேர காலம் மட்டும்தான். அந்த நேரத்துல அதை வச்சுண்டு அந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டியது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திரோ நலோ தண்ட தரஸ்ச ரக்ஷா பிரச்சேதசோ வாயு குபேர ஈஷாஹா மஜ்ஜன்ம ரிக்ஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டியது. இந்த கிரகணத்தினுடைய பலனாக பஞ்சாங்கத்துல என்ன கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா பிராணிகளுக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே க்ஷேமம் என்பது உண்டாகும் அப்படின்னு கொடுத்துட்டு, அரசர்களுக்கு பீடைன்னு கொடுத்திருக்கா. இந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசர்களுக்கு பதவியில இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பீடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. மற்ற பொதுவாக பொதுமக்கள் அனைவருக்குமே நன்மை தரக்கூடிய வகையிலே தான் இந்த கிரகணத்தினுடைய பலன் என்பது அமைந்திருக்கிறது. அதனால் நம்ம எல்லாருக்கும் இந்த கிரகணத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு கூடுதலான தகவல். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.